என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல ஆண்டி, உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்காருங்கிறதே எனக்கு தெரியாது. ஐம் சர்ப்ரைஸ்ட். ஆமாமா, நலன் சார் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. ஐ ஆம் ஆல்சோ சர்ப்ரைஸ்ட். ஹலோ ஹலோ. ஃப்ராடு இருடா, உன்னை பேசிக்கிறேன். என்னம்மா போய் சொன்ன? உன்னை நான் எங்க அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு பிளான் பண்ணா அவங்க உன்னை எனக்கு அறிமுகம் பண்ற மாதிரி வச்சிட்டீங்க. சத்யம், நீ சரியான முக்குனி. இரு, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். அர்ஜுன், அம்மா, பாக்க சிம்பிளா இருக்கான்னு நீ இவளை தப்பா ஜட்ஜ் பண்ணிடாதப்பா. She is a multi-talented modern girl. Gold medalist in MBA, அர்ஜுன். அக்கா, அர்ஜுனும் அதேதானக்கா? ஆமா ஆமா, ரெண்டு பேரும் சரியான ஜோடிதான். சத்யா சாதாரண ஆள் இல்ல அர்ஜுன். பிசினஸ்ல புலி. பிசினஸ் டீலிங்ஸ், கான்ஃபரன்ஸ்லாம் அப்படி பேசுவா. இவகிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுப்பா. அக்கா, நீயும் அப்படிதானேக்கா? டேய், சும்மா அந்த ஜால்ரா தட்டுறத நிறுத்துறா, காது வலிக்குது. என் பையன் அர்ஜுன் லேசுப்பட்டவன் இல்ல சத்யா. என்னோட பிசினஸ் வாரிசு அவன். செல்வநாயகி கம்பெனியோட பிரைட் ஃபியூச்சர். எந்த பிரச்சனை வந்தாலும் சுலபமா அடிச்சு ஓட்டுவான். தெரியும் ஆண்டி, நல்லா அவர் ஓட்டுவாரு. தெரியுமா? எப்படி? அதான் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல. ஓ ஆமால, உங்க புள்ள உங்கள மாதிரி தானே இருப்பாரு. இதுல என்ன சந்தேகம்? சந்தேகம்லாம் இல்லம்மா. He is a real businessman. ஆனா பார்க்க ஜென்டில்மேன். இவன் வாயில இருந்து பொய்யே வராது, உண்மையை மட்டும்தான் பேசுவான். இந்த ஃபங்க்ஷனுக்கு பவுன்சர் வேணும்னு கேட்டாங்க, அதான் நான் பவுன்சரா வந்திருக்கேன். தெரியும் ஆண்டி, அவர் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கு.